இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ரெஃப்ரெஷர் கோர்ஸ் மாடியூலில் உள்ள அசஸ்மெண்ட்க்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். டாபிக் நம்பர் 4 பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஃபஸ்ட்டு பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டான். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னால் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு முன்னால் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஹேட் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு அது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸான்னு கேட்டிருந்தாங்கன்னா அந்த சென்டென்ஸில் ஹேட் கண்டிப்பாக இருக்கணும். அது கூடவே பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் இருக்கணும். வேர்போட பாஸ்ட் ஃபார்ம் தான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இப்போது வேர்ப் நாம் பி எடுத்துக்கலாம். இப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் எழுதும்போது எப்படி எழுதணும்னா ஹேட் பீன். பியோட பாஸ்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பீன். ஸோ இந்த மாதிரி தான் எழுதணும். டீச்சர் ஆக்டிவிட்டியில் பாருங்கள், ரைட் ஹேட் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் த ஃபாலோயிங் இர்ரெகுலர் வேர்ப்ஸ். இங்கே இர்ரெகுலர் வேர்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை ஹேட் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்முக்கு மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ஸ்பீக். ஸ்பீக்கை எப்படி மாற்றுவோன்னா ஹேட் ஸ்போக்கன். இந்த ஸ்பீக்குங்கிறத பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணோம். ஸோ இங்கே ஸ்போக்கன்னு வரும். அடுத்தது ஈட். அதை எப்படி எழுதுவோன்னா ஹேட் ஈட்டன். அடுத்தது பிகின். இது என்ன வரும்னா ஹேட் பிகன். நெக்ஸ்ட்டு ஃப்ரீஸ். ஃப்ரீஸுக்கு என்ன வரும்னா ஹேட் ஃப்ரோசன். நெக்ஸ்ட்டு கோ. இது எப்படி எழுதுனா ஹேட் கான். அடுத்தது கேட்ச். கேட்ச் எப்படி எழுதுவோன்னா ஹேட் காட். அடுத்தது அண்டர்ஸ்டாண்ட். அண்டர்ஸ்டாண்ட் எப்படி எழுதிப்போனா had understood. அடுத்தது டேக். இது எப்படி எழுதிப்போனா had took. இதான் past tense form, past perfect tense form. அடுத்தது had slept. அடுத்தது had felt. verb இப்படி தான் கன்வெர்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இங்கே ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி 1 கொடுத்துருக்காங்க. இதில் மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி இங்கே சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கான கரெக்டான பேரோட மேட்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள், ஐ குடன்ட் ஃபைண்ட் த ரெஸ்டாரண்ட் பிகாஸ் ஐ ஹேட் லாஸ்ட் த டைரக்ஷன்ஸ். இதுதான் ஃபஸ்ட்டு ஒன்றுக்கான ஆன்சராக வரும். இந்த சென்டென்ஸோட எது கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ணி கரெக்டாக மேட்ச் பண்ணணும். இந்த சைடில் கொடுத்துருக்கிறது எல்லாமே பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம மேட்ச் பண்ணலாம். செகண்ட் ஒன், ஐ குடன்ட் ஈட் த ஃபுட் பிகாஸ் ஆன்சர் பார்த்தீங்கன்னா த செஃப் ஹேடன் குக்டு எனஃப். செஃப் போதுமான அளவுக்கு குக் பண்ணலை, அதனால் நான் ஃபுட் சாப்பிடல. ஸோ செகண்ட் ஒனுக்கு இது ஆன்சர். தேர்ட் ஒன், ஐ டிடன்ட் வேக் அப் ஆன் டைம் பிகாஸ் நான் கரெக்டான டைமுக்கு எந்திரிக்கல. ஏன்னா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது கரெக்டான ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஐ ஹேட் ஃபர்கட்டன் டு செட் த அலாரம். நான் அலாரம் செட் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். இதான் ஆன்சராக வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஹேடும் இருக்கும், பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் இருக்கும். இதெல்லாம் தான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்சஸ். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன், ஐ குடன்ட் கோ ஸ்விம்மிங் பிகாஸ் நான் ஸ்விம்மிங் போகல. ஏன்னா இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் தான் வரும். ஐ ஹேட் லெஃப்ட் மை ஸ்விம் சூட் அட் ஹோம். நான் என்னோடய ஸ்விம் சூட்டை வீட்டில் வச்சுட்டு போயிட்டேன். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், மை ஃபோன் டிடன்ட் ஒர்க் பிகாஸ் இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஐ ஹேட் ஃபர்கட்டன் டு சார்ஜ் இட். என்னோடய ஃபோன் ஒர்க் ஆகலை, ஏன்னா நான் சார்ஜ் போட மறந்துட்டேன். இதான் ஃபிஃப்த் ஒன்றுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு போகலாம். இங்கே கொஞ்சம் சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி 2ல். அதை பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸாக சேஞ்ச் பண்ணணும். இதில் ஒன்றும் இல்லை, சிம்பிள் ஜஸ்ட் ஹேட் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும் எல்லா சென்டென்ஸ்லேயுமே.
the girl had took the money. had இருக்கு, இங்கே took வந்து ஆல்ரெடி இருக்கா, இது வந்து past participle ஃபார்மில் தான் இருக்குது. ஸோ had. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பாருங்கள், the cat had killed. the cat இந்த இடத்துல had வரும். had killed the mouse. அடுத்தது தேர்ட் ஒன், the boy won the first prize. இதை எப்படி எழுதணும்னா the boy had, இந்த had எழுதணும். had வந்து அவங்க மிஸ் பண்ணியிருக்காங்க, had எழுதிக்கணும். had won the first prize. இப்போ அசஸ்மெண்ட்டுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். First Roman letter, fill in the blanks with the past perfect tense of the verbs given in the bracket. இங்கே வந்து ப்ராக்கெட்டில் verb கொடுத்துருக்காங்க, அதை வச்சுட்டு கொடுத்துருக்க சென்டென்ஸை வந்து past perfect tense-ஆக கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், மோகன் டேஸ் ஆல்ரெடி டேஸ் ஹிஸ் பிரேக்ஃபாஸ்ட். இந்த டேஸில் என்ன வரும்னு சொல்லிட்டு ஃபில் பண்ணணும். நமக்கு தெரியும் past perfect tense-னா had ப்ளஸ் past participle இருக்கணும்னு. ஃபஸ்ட்டு டேஸில் வந்து had வரும், had ஆல்ரெடி. இந்த டேக் வந்து டுக்காக கன்வெர்ட் ஆகும், ஸோ இங்கே டுக்குன்னு எழுதிக்கோங்க. செகண்ட் ஒன், இஃப் ஷீ டேஸ் ஃபார் த எக்ஸாமினேஷன் ஷீ வுட் நாட் ஹேவ் ஃபெயில்டு. இந்த இடத்துல வந்து ப்ரிப்பேர் இருக்குது, இந்த ப்ரிப்பேரை வந்து நம்ம பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணிவிட்டு இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு முன்னால் had வந்து ஆட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு had ஆட் பண்ணிப்போம். இஃப் ஷீ had, ப்ரிப்பேர் வந்து ப்ரிப்பேர்டாக கன்வெர்ட் ஆகும், ப்ரிப்பேர்டு. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், த கிளாஸ் டேஸ் பிஃபோர் ஐ ரீச் த ஸ்கூல். இங்கே வந்து had started. had இந்த இடத்துல started எழுதிக்கோங்க. இந்த ஸ்டார்ட்டுங்கிறது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக சேஞ்ச் ஆகும்போது ஸ்டார்டட்னு கன்வெர்ட் ஆகும். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா had started. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், த பேஷண்ட் டேஸ் பிஃபோர் த டாக்டர் அரைவ்டு. இந்த இடத்துல had ஆட் பண்ணிப்போம். டையோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா டைடு. ஸோ DIED, டைடு வந்து இங்கே எழுதிக்கோங்க. Fifth one, she does not the place before her husband permitted her. இந்த இடத்துல என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா hadn't. இந்த நாட் வேண்டாம், hadn't இதான் வந்து இந்த இடத்துல வரும். hadn't left the place. இதான் வந்து ஃபிஃப்த் ஒன்னோட ஆன்சர். she hadn't left the place before her husband permitted her. Second Roman letter, use the verbs given in the past perfect form to complete the sentences. இங்கே வேர்போட past perfect form கொடுத்துருக்காங்க, இதை யூஸ் பண்ணி கீழே கொடுத்துருக்க சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், we dash happy birthday before she blew out her candle. நாங்கள் அவள் கேண்டில் ஊதுறதுக்கு முன்னால் ஹாப்பி பர்த்டே பாடணும். இங்கே வந்து had sung, இந்த இடத்துல had sung வரும். செகண்ட் ஒன், he dashed the window when I got home. இங்கே ஆன்சர் பார்த்தீங்கன்னா had already broken. நான் வீட்டுக்கு வந்தப்போ அவன் வந்து விண்டோவை ஆல்ரெடி உடச்சிருந்தான். ஸோ இதை வந்து இதுக்கான ஆன்சர் வரும். தேர்ட் ஒன், ஐ டேஷ் 2 songs பிஃபோர் ஐ ஸ்டார்டட் த ஒர்க். ஆன்சர் வந்து had listened. ஃபோர்த் ஒன், she dash her hands before she cooked the dinner. இங்கே வந்து had washed. அவங்க குக் பண்ணுறதுக்கு முன்னால் அவங்க வந்து ஹேண்டை வாஷ் பண்ணிக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், they dash eating dinner when I arrived. they had finished. நான் வரும்போது அவங்க சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க.
நெக்ஸ்ட் போகலாம். தேர்ட் ரோமன் லெட்டர். ரைட் த had plus past participle form of the following irregular verbs. இங்கே வந்து irregular verbs கொடுத்துருக்காங்க. இதை எப்படி எழுதணும்னா had plus past participle ஃபார்மில் எழுதணும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா bring. இதை வந்து past participle ஃபார்முக்கு எப்படி எழுதும்போது had broughtன்னு கன்வெர்ட் ஆகும். செகண்ட் ஒன் fall. இது எப்படி கன்வெர்ட் ஆகும்னா had எழுதிப்போம், fall வந்து felt-ன்னு மாறும். தேர்ட் ஒன் had dreamed. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் ஹியர். ஹியர் வந்து எப்படி கன்வெர்ட் ஆகும்னா had heard. ஃபிஃப்த் ஒன் இந்த ரைட் எப்படி கன்வெர்ட் ஆகும்னா had wrote. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன் சிங் எப்படி கன்வெர்ட் ஆகும்னா had sung. அடுத்து பார்க்கலாம். ஃபோர்த் ரோமன் லெட்டர். fill in the blanks with suitable form of the verb given in the brackets. இங்கே கொடுத்துருக்க fill in the blanks எல்லாத்தையும் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்க வேர்போட சூட்டபிள் ஃபார்ம் யூஸ் பண்ணி ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஐ டேஷ் ப்ராக்கெட்டில் வந்து ஸ்டடி கொடுத்துருக்காங்க. ஜாப்பனீஸ் பிஃபோர். இந்த இடத்துல என்ன வரும்னா had studied. ஜாப்பனீஸ் இதுக்கு முன்னால் ஜாப்பனீஸ் படித்தேன். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் சி டேஷ் ப்ராக்கெட்டில் பேக் கொடுத்துருக்காங்க. எ லாட் பிஃபோர் சி டேஷ் ஹெர் ஷாப். இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் had baked. அடுத்த டேஷில் opened. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் வி டேஷ் ப்ராக்கெட்டில் ஹேவ் கொடுத்துருக்காங்க. இந்த ஹேவ் வந்து எப்படி எழுதணும்னா ஹேட் தான் இந்த இடத்துல வரும். had a lot of trouble because we had lost. ஃபோர்த் ஒன் பிரைன் டேஷ் ப்ராக்கெட்டில் வந்து நோ கொடுத்துருக்காங்க. இந்த நோ வந்து நியூவாக மாறும். ஸோ இங்கே நியூன்னு எழுதிக்கோங்க. நியூ மெனி பீப்புள் அட் த கிளப் பிகாஸ் ஹீ. இங்கே ப்ராக்கெட்டில் பி கொடுத்துருக்காங்க. இந்த பி வந்து had beenனா கன்வெர்ட் ஆகும். had been there many times. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் டே. இந்த ஸ்டடி ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. ஸ்டடி வந்து had studiedனு கன்வெர்ட் ஆகும். they had studied English before they moved to Canada. ப்ராக்கெட்டில் மூவ் கொடுத்துருக்காங்க. இந்த மூவ் வந்து மூவ்டுன்னு கன்வெர்ட் ஆகும். ஃபிஃப்த் ரோமன் லெட்டர். கம்ப்ளீட் த சென்டென்சஸ் இன் த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸிங் யுவர் ஓன் ஐடியாஸ். உங்களோட ஓன் ஐடியாஸ் யூஸ் பண்ணி கொடுத்துருக்க சென்டென்ஸை வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் ஐ ஃபெயில்டு இன் இங்கிலீஷ் எக்ஸாம் பிகாஸ். நான் வந்து இங்கிலீஷ் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டேன். பிகாஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதை நாம் கம்ப்ளீட் பண்ணணும் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில். ஸோ நான் என்ன எழுதியிருக்கேன்னா ஐ ஹேடன்ட் ப்ரிப்பேர்ட் வெல். நான் ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணலை. செகண்ட் ஒன் ஹீ ஆர்கியூட் வித் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் பிகாஸ். இதில் என்ன எழுதிக்கலாம்னா ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் had violated the game rules. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேம் ரூல்ஸை வயலேட் பண்ணனால அவன் ஃப்ரெண்டோக்கிட்ட ஆர்கியூ பண்ணான். தேர்ட் ஒன் சி ரீச்டு த ஆஃபீஸ் லேட் பிகாஸ்.
அவள் வந்து ஆஃபீஸ்க்கு லேட்டாக வந்தா ஏன்னா she had left the bus. அவள் பஸ்ஸை வந்து விட்டுட்டா. Fourth one, I didn't eat well because நான் ஒழுங்காக சாப்பிடல ஏன்னா I had felt my stomach filled. என் ஸ்டொமக் வந்து ஃபில் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சு, அதனால ஒழுங்காக சாப்பிடல. ஃபிஃப்த் ஒன், I didn't wake up on time because நான் ஆன் டைமுக்கு எந்திரிக்கலை ஏன்னா இது எப்படி கம்ப்ளீட் பண்ணலான்னா I forgotten to set alarm. ஏன்னா நான் அலாரம் செட் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். இந்த மாதிரி தான் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஒர்க் புக் சேனலோட பிளேலிஸ்ட்டில் கிளாஸ் வைஸாக குவிஸ் அசைன்மெண்ட்டுக்கான ஆன்சர்ஸ் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு தேவையான வீடியோஸ் அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வீடியோஸ் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் ஒர்க் புக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும். உங்களுக்கு ஸ்டடி ரிலேட்டடாக வேறு ஏதாச்சும் வீடியோ வேணும்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.